السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நேசமான நல்லடியாருடைய பண்புகள் என்று அல்லாஹ் தஆலா 12 பண்புகளை சூரத்துல் ஃபுர்கான் என்ற 25வது சூராவினுடைய இறுதியிலே கூறுகின்றான். அதிலே கடந்த சில தினங்களிலே 11 விஷயங்கள் அறிந்திருக்கின்றோம். 12வது விஷயமாக, இறுதியான விஷயமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான துஆவை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த துஆவை ஒவ்வொரு முஸ்லீமும் தன் வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு வர வேண்டும், பிரார்த்தித்து வர வேண்டும். அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹ் தஆலா கூறுகிறார், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அயுன் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானவர்களாக ஆக்குவாயாக, இரையச்சம் உடையவர்களுக்கு இமாமாக எங்களை ஆக்குவாயாக. அவர் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இப்போ இந்த துஆவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக கேட்டு வர வேண்டும். ஓரளவுக்கு இந்த துஆ பெரும்பாலானவருக்கு அரபி தெரியும், தெரியாவிட்டாலும் கூட தமிழிலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இவருடைய மனைவி மக்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானவராக ஆக்குவாயாக, இரையச்சம் உடையவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டு வர வேண்டும். கண் குளிர்ச்சி என்றால் என்ன? மனைவி மக்கள் மூலமாக கண் குளிர்ச்சி என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். கண் குளிர்ச்சி என்றால் என்ன? அப்துல்லா பின் அப்பாஸ் அல்லாஹ் தஆலா அனுபவர்களும் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அனுபவர்களும் கூறுகிறார்கள், கண் குளிர்ச்சி என்பது அழகிய தோற்றத்தால் வருவது அல்ல. இந்த வசனத்திலே கண் குளிர்ச்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் நடைமுறையில விளங்குறாங்க. கண் குளிர்ச்சினா என்ன? அழகான தோற்றத்துக்கு சொல்வார்கள். நல்ல பர்சனாலிட்டியா இருந்தா இன்னைக்கு அப்படித்தான் வந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா குழந்தை விஷயத்துல போய் ஒன்றும் பார்க்க முடியாது. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்காக சண்டை போடக்கூடிய கணவன்லாம் இருக்காங்க. என்ன குழந்தை வந்துட்டு அப்படி அதனால சேர்த்து நீ அந்த பிள்ளைய பெற்றுட்ட, நான் இந்த பிள்ளைய எதிர்பார்த்து இந்த பிள்ளைய பெற்றுட்டேன், சண்டை போடக்கூடிய சில முட்டாள்களும் கணவன்களே இருக்காங்க, கணவன் வீட்டிலே இருக்காங்க. அப்படின்னா பஞ்சாயத்து கேட்டிருக்கோம். சில பேர் குழந்தை வந்து அழகு இல்லை அப்படின்னா வந்தவங்க என்ன செய்யறாங்க, சும்மா சும்மா என்ன செய்யற எல்லாமே எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போயிரு. குழந்தை ஒன்றும் நல்லாவே இல்லையே, ஒரு மாதிரியாக இருக்குது, கொளுத்தி விட்டு போயிடுறது. அடுத்தவருடைய மனம் புண்படுமே என்பதாக சொல்லி பெரும்பாலானவர் கண்டுகொள்வதே இல்லை. அதை உங்களுக்கு தனியாக ஒரு செய்தியாக நான் கூறுகிறேன். எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் நம்மகிட்ட நல்லா நடந்துக்கிறவங்க எதிர்பார்க்கிறாங்க. வாஸ்தவம் தான், நம்ம மனசு நோகாம நடந்துக்கிறணும் என்பதாக கருதுகிறார். நம்ம அப்படி மனசு நோகாம நடந்துக்கிறோமா என்பதிலே அதிகமான மக்கள் ஜீரோவா தான் இருக்கா. வேணா குழந்தை விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறார்கள், எது பெற்றோவோ ஏற்றுக்கொள்கிறார்கள். சில இடங்கள்ல என்ன செய்வாங்க, உறவுகளோ அந்த கணவனை சார்ந்தவங்களோ என்ன செய்வாங்க அப்படின்னா குறை சொல்லக்கூடிய, பிரச்சனை செய்யக்கூடிய சில முட்டாள்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த மனைவியினுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா கண் குளிர்ச்சினா என்னன்னா, நல்லா என்ன செய்யணும், நல்ல சோஃபா இருக்கணும், நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும், 4 இடத்துக்கு கூட்டு போனா பார்வையா இருக்கணும். இது இவ குடும்பம் நடத்துறதுக்காக வேண்டி இவங்க கல்யாணம் பண்றாங்களா, இல்ல வெளி உலகத்துக்கு காவிக்கிறதுக்காக வேண்டி கல்யாணம் பண்றாங்களாங்கிறதே தெரியாது. நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு அப்படி ஒரு நிலையாகி போகணும், சரியா? ஆனா இந்த இடத்துல கண் குளிர்ச்சி என்பதற்கு அதாவது அப்துல்லா அப்பாஸ் அல்லாஹு தஆலா அனுபவரும் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அனுபவரும் கூறக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், கண் குளிர்ச்சி என்று சொன்னால் அழகான தோற்றத்தினால் ஏற்படக்கூடிய கண் குளிர்ச்சி அல்ல, மாறாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை காணுகின்ற கண் குளிர்ச்சி என்பதாக எழுதுகிறார். நம்முடைய மனைவி மக்கள் எப்படி இருக்கிறதுன்னா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நடப்பதில் ஏற்படுகின்ற கண் குளிர்ச்சி, இதுதான் உண்மையிலே கண் குளிர்ச்சி என்பதாக எழுதுகின்றார்கள்.
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல இந்த ஆயத்தை பற்றி விளக்கத்தை கேட்கப்பட்டது. அதுக்கு அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பதிலே காணுகின்ற அந்த கண் குளிர்ச்சி இருக்கிறது இல்லையா ஒரு முஸ்லிமுக்கு, அதனால ஏற்படக்கூடிய கண் குளிர்ச்சி இல்லையா இருக்குது, அதை விட சிறந்த பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னா. ஒரு மூமியுடைய பாக்கியமாக எதை கருதணும் அப்படின்னா, தன்னுடைய மனைவி மக்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை காணுகின்ற நேரத்துல ஏற்படுகின்ற கண் குளிர்ச்சி இருக்கு இல்லையா, இதை விட சிறந்த பாக்கியம் இல்லை. இதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றார். அப்ப கண் குளிர்ச்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய மனைவி மக்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் அமைந்து விட்டால் உண்மையிலே அது பெரும் பாக்கியம்தான். ஹதீஸிலே வருகின்றது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டவன் பாக்கியசாலி. 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டவன் பாக்கியசாலி. அரபோபின் சாரத்தில் மறை 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டவன் பாக்கியசாலி. இன்னொரு ஹதீஸிலே இப்படி வரும், யாருக்கு இந்த 4 பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டதோ அவன் இம்மை மறுமையிலே அனைத்து பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டவன் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அதுல என்ன? ஒன்று லிசான் தாக்கிர், அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற நாவு. கல்புன் ஷாக்கிருல், அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கின்ற உள்ளம். பதருல் சாபிருல், துன்பங்கள் வருகிற நேரத்திலே பொறுத்துக் கொள்கின்ற உடல். வஸௌஜத்துன் துஐனுஹு அலா தீனிஹி, அவனுடைய மார்க்க விஷயத்திலே அவனுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உதவியாக இருக்கின்ற மனைவி கிடைப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மார்க்க விஷயத்துல இவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற மனைவி அமைவது பெரும் பாக்கியம். ஏன்னா சில நேரங்கள்ல இவர் ஒரு காரியத்தை செய்கிற நேரத்தில் அதுல உங்க பக்கபகமாக இருந்தாருன்னு சொன்னாப்பையும் நல்லதுதானே. ஒரு ஏழைக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறாங்க, ஒரு உதவி செய்யற நினைக்கையில அந்த மனைவி சொல்லா கொடுங்க, அந்த அல்லாஹ் நமக்கு தருவாங்க கொடுங்க என்பதாக அமைந்து விட்டால் பாக்கியம். இல்லாவிட்டால் என்ன செய்யணும்? ஒன்று அவரை தடுத்து விட்டால் அந்த இபாதத்தை செய்ய முடியாமல் போகும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாம செய்யற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தெரியாம அது மாதிரி சில கனவு இருப்பா, என்ன செய்வாங்க, கடன் கொடுக்க வாங்கல கூட செய்வாங்க, என்ன செய்வாங்க, நம்ம அப்படி சில பேரை பார்த்துருக்கோம். அப்படிங்கிறா எதா இருந்தாலும் நம்ம வெளியில வச்சுக்கிடுவோம். வீட்டுல இருக்கிற நீங்க போன் பண்ணா கேளுங்க, நீங்க போன் பண்ணா எனக்கு கேளுங்க, வீட்டுல இருக்கிறா வெளியே இருக்கிறாரு, வீட்டுல இருக்கிறேன்னு சொல்ல எதுவுமே நீங்க பேசாதீங்க, நான் வெளியே வந்த பிறகு பேசிக்கலாம். அப்ப அந்த கடன் கொடுக்கல் வாங்கல் கூட தன்னுடைய மனைவிக்கு பிடிக்காதிருப்பதற்காக வேண்டி தெரியக்கூடாது என்பதாக அவனுக்கு இன்னும் சில கணவன் இருக்கத்தான் செய்யலாம். அப்ப இப்படி இல்லாமல் இவருக்கு மார்க்க விஷயத்திலே துணையாக இருக்கின்ற ஒரு மனைவி அமைந்து விட்டார், பெரும் பாக்கியம் தானே. அதாவது இப்படி துஆ செய்யறோம், ரபாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் தஆலா இருவரையும் நலவுகளிலே ஒன்று சேர்ப்பானாக என்ன செய்யறோம், அல்லாஹ் துஆ செய்யறோம். அப்ப மார்க்க விஷயத்திலே நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற வாழ்க்கை துணை அமைவது பெரும் பாக்கியம். இது கணவனுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் தான். பெண்களும் இந்த துவா ஓதும். இப்படி இந்த துவாவை ஓதிவிட்டால் இவருக்கும் அவருக்கு மார்க்கத்திலே துணையாக இருக்கின்ற கணவன் அமைவார். அதுவும் பெரிய பாக்கியம். இது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய என்ன செய்யறாங்க, பெண்மணி நினைக்கிறாங்க, நல்ல காரியம் செய்ய நினைக்கிறாங்க, கணவர் உறுதியாக தான் செய்ய முடியும், இல்லைன்னா சிரமம் தானே. அப்ப மார்க்க விஷயத்திலே உறுதுணையாக இருக்கின்ற வாழ்க்கை துணை அமைவது பெரும் பாக்கியம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மணமக்களுக்கு அல்லாஹ் அருள்புரிவானாக, ஒரு மணமகனுக்கு அல்லாஹ் தஆலா அருள்புரிவானாக. எந்த மணமகன் என்று சொன்னால் என்ன செய்யலாம், இரவு நேரத்தில் உறங்குகின்றார், உறங்குகிற நேரத்தில் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்படுகின்றது, அந்த நேரத்தில் என்ன செய்கின்றார், அவர் முதலில் எழுகின்றார், அருகிலே உறங்கக்கூடிய தன்னுடைய மனைவியை எழுப்பி விடுகின்றார். அந்த நேரத்தில் அவர் ஆழ்ந்த நித்திரையிலே இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் மீது சில சொட்டு தண்ணீரை தெளித்து அவரை தொழுகைக்காக என்ன செய்கின்றார், தயார் செய்கின்றார். அந்த பெண்மணியை மனைவியை தொழுகைக்காக வேண்டிய எழுப்பிவிட்டு அவரை தொழ வைத்து விட்டு கணவன் பள்ளிக்கு தொழ வருகின்றார். இந்த கணவனுக்கு மணமகனுக்கு அல்லாஹ் அருள்புரிவானாக பெருமானார் துஆ செய்தார்கள். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு சொன்னாங்க, ஒரு மணமகளுக்கு மனைவிக்கு அல்லாஹ் தஆலா அருள்புரிவானாக. எந்த பெண்மணி என்றால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வாங்க சொல்லப்படுகிறது, அவர் எழுகின்றார், பக்கத்திலே அயர்ந்து கணவன் உறங்குகின்றார். அந்த உறங்குகின்ற கணவனை எழுப்பி விட்டு அவரை தொழுகைக்கு எழுப்புகின்றார். அந்த நேரத்தில் அவர் அசந்து தூங்குகிற நேரத்தில் அவர் மீது சில சொட்டு தண்ணீரை தெளித்து அவரை தொழுகைக்காக என்ன செய்கிறார், எழுப்பிவிட்டு அவரை தொழுகைக்கு எழுப்பிவிட்டு அவர் வீட்டிலே தொழுகின்றாரே, இந்த மணமகளுக்கு அல்லாஹ் அருள்புரிவானாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்.
உடலிலே இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைவது பெரும் பாக்கியம். இது இல்லாமல் போனதால் தான் இது உம்மத்து மிகப்பெரிய வீழ்ச்சியிலே இருக்கிறார். அந்த காலத்தை பொறுத்தவரை, சஹாபாக்களுடைய காலத்தை பொறுத்தவரை, அவர்கள் தொழுதார் என்பது மட்டுமல்ல, அருகிலே இருக்கக்கூடிய வீட்டிலே எல்லாம் கதவை கட்டி விட்டு சென்றார். இன்னைக்கு யார்கிட்ட கதவை தட்ட முடியுமா? இப்ப நான் வேண்டா ஆறுசார சொல்லுவேன், அதுசா போகையில பாதைக்கு லைட் தெரியான்னு பாருங்க, இல்லைன்னா கதவை தட்டி விட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம தொழுகை வைக்க வேண்டும் என்பது ஒரு புக்கம் இருந்தாலும் கூட தொழுகரும் நினைக்கிறோம். நம்ம பலியை பொறுத்த வரைக்கும் தொழுக வராம தூங்கிட்டாலும் தட்டிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அசந்துட்டார் போல தெரியும் நினைப்பாங்க. நம்ம இப்போது ரொம்ப ரேரா. ஆனா என்ன செய்யறோம் நினைக்கிறோம், நம்ம தொழுகை வர வேணும் பார்த்து விதைக்கிற காரணத்துல சொல்றோம், ஆச்சாரிய வரும்போது என்ன செய்யுங்க பாருங்க, லைட்டீர்களா கதவை தட்டுக்கு சொல்றோம். இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த தெருவே பறக்கத்தாக இருக்கும், மகளாறு பறக்கத்தாக இருக்கும். முந்தைய காலத்தில் அப்படித்தான் எது பெருமானார் அவர்கள் தொழுகைக்கு வருகிற நேரத்திலே தன்னுடைய மனைவிமாவுடைய வீட்டில போய் கதவை தட்டுவாங்க. கதவை தட்டுவாங்க. தன்னுடைய மகளுடைய வீட்டில போய் கதவை தட்டுவாங்க. சொல்லுவாங்க, வாந்தீர் அஷீரத்தை கலக்கிற வீட் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நெருங்கியவர்களை எச்சரிக்கை செய்யுங்கள், உடைய நெருங்கிய உறவுகளை எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால செய்வாங்க, பெருமான கதவை தட்டுவாங்க. நாரா, முதல்ல உங்களை உங்களுடைய குடும்பத்தாரை எழுப்ப விட்டு பாதுகாவலர்கள் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். பெருமானார் தொழுகம் நேரத்திலே தன்னுடைய மனைவி மக்களை எல்லாரையும் தொழுகைக்கு கதவை தட்டி விட்டுதான் என்ன செய்வாங்க, தொழுகைக்கே போவாங்க. அதைத்தான் பெருமானாருக்கு கொடுக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவி என்ன செய்வாங்க, ஒருவருக்கு ஒருவர் மார்க்க விஷயத்தை இபாதத்திலே உறுதுணையாக இருந்தால் இவர்கள் பாக்கியசாலிகள், அந்த குடும்ப பாக்கியப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்காக துவா செய்கின்ற குழந்தைகள் அமைதி விட்டால் பெரும் பாக்கியம். ஹதீஸில் வருகிறதில்ல, பெருமானார் சொல்வாங்கல்ல, ஸ்ரீஷரீஃபினுடைய 3358வது ஹதீஸ், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இதா மாத்தல் இன்சான் கத் அன்ஹு அமலு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவருடைய அமல்கள் என்ன அதோடு முடிந்து விடுகின்றது. 3 விஷயங்களுக்கான நன்மை அவருடைய பதிவேக்கிலே பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் மௌத்தாகி மண்ணறையில உறங்கினாலும் கூட 3 விஷயங்களுக்கான நன்மை அவனுக்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். உண்ட சதக்கத்தும் ஜாரியா, நிரந்தரமா நன்மையை தரக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு விரிவா நான் பேசியிருக்கேன். நிரந்தரமா நன்மைனா என்ன? நாம் பொருளாதார ரீதியாக உதவி செய்கிற நேரத்தில் 2 வகையான உதவி இருக்கு. ஒன்று அப்போது அந்த உதவி அப்போது முடிந்து விடும். உதாரணமா ஃபர்ஸ்ட் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், அது நன்மைதான், அது அதோடு முடிந்து விடும். சில நேரத்திலே சில உதவிகளை செய்கின்றோம், அந்த உதவிகள் இந்த உலகத்திலே தொடர்ந்து நடக்கும் காலம் எல்லாம் அவருக்கு நன்மை கிடைக்கும். அது என்ன? 5 விஷயத்தை பெருமானார் சொல்வார். பள்ளிவாசல் கட்டுவதற்கு உதவி செய்தல், குர்ஆன் வாங்கி கொடுக்குதல், தண்ணீர் ஏற்பாடு செய்தல், சத்திரம் சவாரிகளை ஏற்பாடு செய்தல், அது மாதிரி மரம் நடுதலை பெருமானார் சொல்வார்கள். இது மாதிரியாக பொருள் ரீதியாக உதவிகளை நாம் செய்துவிட்டு மௌத்தாகிவிட்டார், அந்த காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெறும் காலம் எல்லாம் அவருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். 2வது சொல்லுவாங்க, பெருமானார் சொல்லுவாங்க, பயன் இது இல்பி, பயன் பெறக்கூடிய கல்வின்னு சொல்லுவாங்க. பயன் பெறக்கூடிய கல்வினா என்ன? நம்ம ஒருவருக்கு கல்வியை போதித்தோ, அவருக்கு இன்னொருவருக்கு கல்வியை போதித்தார். நம்ம குர்ஆன் ஓதி படிக்கின்றோம். இல்மு என்றாலே மார்க்க கல்விதான், உலகம் சார்ந்த கல்வி அல்ல, மார்க்கம் சார்ந்த கல்வியை நம்ம சொல்லிக் கொடுத்தோம். நம்ம சொல்லிக் கொடுத்தோம், அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி இந்த சங்கிலி தொடரும் காலமெல்லாம் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும். அவரை மன்னரையே குறைகிறார். 3வது பெருமானார் சொல்லுவாங்க, வரதுன் சாலிஹு இது உலகு, பெற்றோருக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை விட்டு சென்றால் அவர் மன்னரையில உறங்கினாலும் கூட அந்த பையன் துஆ செய்கிறார், அல்லாஹ் மஃபிர்லி வலிவாலிதைய, யா அல்லாஹ் என் குற்றத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோரை குற்றத்தை மன்னிப்பாயாக என்று அவர் துஆ செய்கிற நேரத்திலே இந்த நன்மை அவருக்கு வந்தடையும். அதான் நான் என்ன செய்வோம், பயான்ல அடிக்கிறோம் சொல்றோம், பிள்ளைகளை குருதியாக ஆக்குங்க. அவர் பெற்றோருக்காக ஃபாத்தியா ஓதாம போறான், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஃபாத்தியாங்கிறது ஓத வேண்டுகிற ஃபர்லும் இல்லை, ஓதக்கூடாதுங்கிற ஹராமும் இல்லை. அவரை குருதியாக ஆக்குங்கள். அவர் தொழுது விட்டு கடைசி அத்தையாற்ற ஓதுவாய் அல்லாஹ் மஃபிர்லி வலிவாலிதை என்று ஓதுகிற நேரத்திலே அந்த பெற்றோருக்கு நன்மை கிடைப்பாத பெருமானார் சொல்வார். அப்ப நமக்கு என்ன செய்வது? மார்க்க விஷயத்திலே உறுதுணையாக இருக்கின்ற, மார்க்கத்தின் கடமைகளை நிறைவேற்றுகின்ற மனைவியும் மக்களும் மீது கண்கொள் சிதைத்தால் அல்லாஹு தஆலா இங்கே கூறுகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 பேரும் அதற்கு ஆப்போசிட்டாக ஆகுவதற்கு பெருமானார் பாதுகாப்பு தேடினார்கள். பெருமானார் சகோதரருடைய வாழ்க்கையில 35 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அதிலே ஒன்று பெருமானார் பாதுகாப்பு தேடினார். ஹதீஸிலே வருகிறது, தபரானி கிதாபிலே
339வது ஐசா 1339வது ஐசா வருகிறது. அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் இம்ராத்தி துஸய்யிபுனி கப்லல் மஷீத். யா அல்லாஹ், எனக்கு நரை வருவதற்கு முன்னால் என்னை நரைக்க வைக்கின்ற மனைவி விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எனக்கு நரை வர்றதுக்கு முன்னாலேயே என்னை பாடாப்படுத்தி அந்த கவலையிலே துக்கத்திலே நரை ஏற்படுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வமின் வலதின் எக்கூனு அலைய வபாலா, எனக்கு சோதனையாக அழிவாக ஆகக்கூடிய குழந்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மாதுவாஸ்தா அந்த ஹதீஸ்ல பெருமானார் அவர் 5 விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடினார். அண்டை விட்டு தீய அண்டை விட்டாரை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். சரியா? நம்ம கேட்கிறது, தீய அண்டை விட்டாரை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். இரண்டாவதாக பெருமானார் சொல்லுவாங்க, யாரெல்லாம் எனக்கு நரை வருவதற்கு முன்னால் என்னை நரைக்க வைக்கின்ற மனைவி விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். யாரெல்லாம் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் எனக்கு அழிவாக சோதனையாக ஆவலை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அதே மாதிரி எனக்கு அதாபாக தண்டனையாக ஆகக்கூடிய செல்வத்தை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அப்புறம் என்ன, அது ஹராமான முறையில் சம்பாதிக்கிறது, அல்லது சக்காத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறது, அதோ அதாபாசம் இல்லையா? எனக்கு அதாபாக தண்டனையாக ஆகக்கூடிய செல்வத்தை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன். 5வதாக பெருமானார் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் வமின் சதீக்கின் மாக்கிரின், தீய சூழ்ச்சி உடைய நண்பரை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் கண்கள் என்னை பார்க்கும், அவனுடைய உள்ளம் என்னை நோத்தமிடும். பெருமானார் சொல்லுவாங்க, அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னார், என்னிடமிருந்து நன்மைகளை பார்த்தால் அதை மறைத்து விடுவான், தீமைகளை பார்த்தால் பரப்பி விடுவானே, அப்படிப்பட்ட தீய நண்பரை விட்டு பாதுகாத்தேன்னு சொன்னார். இந்த இடத்துல தொடரக்கூடிய செய்கிறோம் என்று சொன்னால், நல்ல மனைவிக்காக நாம் துவா செய்ய வேண்டும், நல்ல மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய மனைவி மக்கள் நமக்கு அலாபாக தண்டனையாக இன்மை மறுமையில் ஆகுவதை பாதுகாவல் தேட வேண்டும். இது அல்லாஹு தஆலா கற்றுத் தருகின்ற 12வது பண்பாக இருக்கிறது. இதை கேட்டோம், இதை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹ் முடியும். ஷஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆபி சுப்ஹான ரப்பிய ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது.